ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட மாஃபியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் போனஸோட முடிச்சிருப்பேன். ஸ்பெஷல் பாட்டு இது போடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம முன்னாடி பாட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, ஸோ ஜிம்மன் வந்து உங்களை எல்லாத்தையும் சேவ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவர் இறந்துருக்க மாட்டார். இது வந்து ஜின்க்கும் தெரியும். ஸோ லாஸ்ட் நேரத்தில் வந்து தேவங்கிட்டேருந்து உங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றி இப்போ வந்து லைக் தேவங்க கொண்டு இருப்பார். லாஸ்ட்டாக வந்து அவங்க ஹாப்பி எண்டிங் எல்லாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இப்போது லைக் நீங்கள் எல்லாருமே அவங்க வந்து தேவங்க கொல்ல வந்திருப்பார்ல. ஸோ அவரை சாகடிச்சிட்டு இப்போ எல்லாமே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. சந்தோஷமாக எல்லாமே சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மனா, சத்தியமாக சொல்கிறேன்னா உன்னை இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ இல்லாமல் நான் செத்து பொழைச்சிட்டேன்டா. என்னால் நீ இறந்துட்டேன்னு ஒரு நாளும் ஒரு நரகமாக இருந்தேன்டா. என் லைஃப் நரகமாக இருந்துச்சு. இப்போ உன்னை உயிரோட பார்க்கும் போது என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஐ லவ் யூ ஜிம்மன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங்கல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மினும் பார்த்து, டேய் இங்கே ஒருத்தர் நிற்கிற, என்ன ஹக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் கேட்குறாரு. வாங்க உங்களையும் ஹக் பண்ணி ரொம்ப நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் வந்து ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? தனியாக இருந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு தெரியுமா? இத்தனை வருஷம் என்னமோ காட்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு. வயன் இன்னைக்காவது சமைச்சு போடுவியா? ஜிம்மனா, உங்களுக்கு சமைச்சு போடாமலையா? வாங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படி சொல்லிட்டு லைட் ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் இறந்துட்டீங்கன்னும் என்னால் என் கண்ணை நம்பவே முடியல. என்ன கேட்டோன்னு நம்ப முடியல. அப்படி ஆகிடுச்சு. தேங்க் காட் நீங்கள் உயிரோட இருக்கீங்க. இதுக்கப்புறமாவது செத்து பழிக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறீங்க. சரி சரி சரி, இதுக்கப்புறம் ஆத்தர் அந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். எல்லாமே சிரிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து லைக் நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போது ஜிம்முனும் ஜேகேவும் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டான ஒரு போலீஸ் இருப்பாங்க. இவனுங்க பெரிய ஆளுங்கெல்லாம் மாஃபியா. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸை வச்சு ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ தேவங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. தேவங்க என்னாச்சு? டாக்டர் தேவங்க என்னாச்சு? அவருக்கு இறந்துட்டதா சொன்னாங்க. எப்படி? நல்லா இருந்தா தேவம். என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். சார் நீங்களாவது சொல்லுங்கள். போலீஸ்கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா, எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஏதோ இறந்து கிடந்தாங்க. ஏதோ மர்ம கும்பல் அவரை கொண்டுட்டதா சொன்னாங்க. அதனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கேட்டு வந்தோம். அதனால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். மித்தபடி நாங்கள் விசாரித்தா தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கோ அவருக்கும் தெரியும். இவனுங்க இதை வந்து மறைக்கிறாரு அவர். சார், உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன ஆச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி மறைக்கிறீங்க? என் ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட என் ஹஸ்பண்ட் ஆக போகிறேன். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை எப்படி டாக்டர்? சார் நீங்களே அதை சொல்லுங்கள். அவன் எப்படி இறந்தான்? அதான் சொல்கிறாங்கல்லம்மா, போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தா அவங்கள நிறைய தடவை ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்பவே சொன்னேன், இந்த மாஃபியெல்லாம் வேணாம். ஹாப்பியான லைஃப் எங்கேயாவது எப்படியாவது போய் வாழ்ந்துடலாம் சொன்னேன். அவன் கேட்டான என் பேச்சு. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அந்த வெளில உட்காந்துட்டு அழுதுட்டுருக்குங்க. ஸோ இப்போ ஜிம்மினும் ஜேகே வரானுங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்க்குறதுக்காக. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு செம்மையாக அழுதுட்டு இருக்கு. இவனுக்கு பேச்சை கேட்டோன்னே, நீங்கள் தானடா தேங்க கொண்டது. எப்படி என் புருஷனை கொல்ல மனசு வந்தது? உங்களை கொல்லாம விட மாட்டேன். இப்போ என் வாழ்க்கையை யார் பார்த்துப்பா?
என் தேவங்க எனக்கு வேணும், என் தேவங்க வேணும், நீ தானடா கொன்னு, நீ தானே கொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் லைக் ஷர்ட்டை பிடிச்சி போட்டு செம்மையாக பிச்சுட்டு அவ்வளோ அழகு அந்த பொண்ணு. நீங்கள் யார், எதுக்காக தேவங்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ கேட்குறான். என்னோட பாய். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயங்கி ஜிமின் மேலே விழுந்தது. ஏய் ஜிமின் புடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு பிடிச்சிடறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கானுங்க, டாக்டரை டக்குன்னு வர சொல்லி பார்க்குறாங்க. இவனுக்கு செம்ம ஷாக்கு, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், 3 months. வாட்? ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறது? நம்ம நினச்சாலும் தேவங்க கொண்டு வர முடியாது. என்னடா பண்ணுறது? அந்த பொண்ணு வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. காம்டனாக என்னன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முழிச்சிட்றா கண்ணை. அதுக்கு இவனுக்கு போய் பார்க்குறானுங்க, ஜிமினும் ஜங்குக்கும். ஐம் சாரி, உங்களோட சாரி, என் தேவங்க கொண்டு வர முடியுமா சொல்லுங்க, என் தேவங்க எனக்கு வேணும், எனக்கு வேணும். எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. என் குழந்தை யாரை பார்த்துப்பா, என் குழந்தை யாரை பார்த்துப்பா சொல்லு ஜிமின். ஜங்குக்கு நீ சொல்லுங்க சொல்லுங்க. எங்கள் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். தியோங் என்னை பார்க்க வரும்போது உங்கள் 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தான். உங்களை கொல்ல போகிறதா நான் இவ்வளோ தடுத்து பார்த்தேன், வேணான்னு எனக்கு கேட்கல. நான் உங்ககிட்ட சொல்ல வரும்போது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். நீ இறந்துட்டதா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் தேவங்கிட்ட கேட்டேன், ஏன்டா இப்படி பண்ணேன்னு. அவன் எதுவும் என்கிட்ட சொல்லலை. இப்போ நான் அனாதையானுங்க, என்னை யாரு பார்த்துப்பா சொல்லு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜங்கு கீழேருந்து மேலே வரையும் அப்படி பார்க்குறான் அதிர்ச்சியா. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின் கை எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். பைத்தியமாடா, பைத்தியம் மாதிரி வளராதா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, ஏதோ தியாகம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக எதுவும் முடிவெடுக்காத ஜிமின், புரியுதா? உன் மேலே உயிரே வச்சுருக்கா. ஆமாண்டா, என் மேலே உயிரே வச்சுருக்கா. என்னால் தான் இப்போ பாரு தேவங்க செத்துட்டான். நம்மளோட ரிவெஞ்சுக்காக தான் கொண்டோம். ஆனால் இப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்னடா பண்ணுறது? என்னால் தானே தேவங்களோட உயிர் போச்சு. இப்போ நான் தானே ஏதோ பண்ணணும். உன்னை நம்பி வாயனை இருக்கா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. பிரியா என்னை உண்மையாக லவ் பண்ணுறான். அவன் நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பா. எனக்கு ப்ளீஸ்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணு. இதை நான் ரொம்ப யோசிச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த முடிவை. ஹெல்ப் பண்ண ஜங்கு. அதுக்கப்புறம் சரி நம்ம என்னன்னு பார்ப்போம், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் இவனுங்க அந்த பொண்ணுக்கிட்ட போகிறானுங்க. உன் பேர் என்ன? சௌமியா. உன்கிட்ட நான் உன்னை கேட்பேன், செய்வியா? அவள் அப்படியே பார்க்குறா. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னை மன்னிச்சிட்டு நான் இந்த மாதிரி கேட்குறதுக்கு. எங்களோட பிளேஸ் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, ஆனால் உன்னோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற ரெடியாக இருக்கேன். நீ என்னை எப்படி வேணா நினச்சிக்கோ, ஆனால் என்னால் தான் தேங்க உயிர் போச்சு. அதனால் அந்த தப்பை சரி செய்ய நான் இந்த ஒரு வாய்ப்பை கேட்குறேன். தருவியா? தேங்கோட குழந்தையா இருந்தாலும் அது என் குழந்தைய வளர்க்க நான் தயாராக இருக்கேன். ப்ளீஸ். அந்த பொண்ணு அப்படியே அமைதியாக இருக்கா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். சரி, நான் இதை பற்றி நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜங்குக்கு ஜிமினு கிளம்புறானுங்க. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஜிமினோட லவர் கிட்ட தான். பிரியா, சொல்லு ஜிமன், எப்படி இருக்க? சாரி, நான் உயிரோட தான் இருக்கேன். ஜிமினா, நீ தானா? நான் சத்தியமாக எதிர்பார்க்கல நீ உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சோட. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னால் நம்பவே முடியல. நீ செத்துட்டதான் நினைச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரி, எனக்கு புரியுது. ஆனால் நான் செத்தே இருந்துக்கலாம். ஜிம்மன், என்ன பேசுற? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீ கிம் ஹோட்டலுக்கு வரியா? வரேன்டா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் ட்ராவலு. அந்த பொண்ணு அங்கே வந்துடுறா. ஜிமினா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஜிமினா, நீ உயிரோட இருக்க. ஐம் ஸோ ஹாப்பிடா. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக மூச்சு கூட ஒழுங்க விட முடியல. அவ்வளோ சஃபகேட்டாக இருந்துச்சு. நீ எடுத்துட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். எப்படிடா இருக்க? என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அவன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்க தான் வந்தேன். என்னடா, என்ன வேணும் சொல்லு. என்ன வேணால் செய்ய தயாராக இருக்க. நான் சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கா. ஏதாவது சொல்லு பிரியா, ஏன் அமைதியாக இருக்க? இல்லைடா, இத்தனை வருஷம் நம்ம லவ் பண்ணோம். இதுவரையும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இது வேணும் அது வேணும், நீ இப்படி இரு, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இல்லை இப்படி தான் நடத்துக்கணும். சத்தியமாக ஒரு வார்த்தை கூட இப்படி சொன்னதில்லை. ஆனால் நீ ஒன்று கேட்குற, அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். சின்ன நான் உண்மையாக ஒன்று லவ் பண்ணுறேன். உனக்காக என்ன வேணால் செய்வேன். ஜிமின், ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நீ சௌமியாவே கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போயாவது உன் கில்ட்டின்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஐம் சாரி ஜிமின், என்னால் இங்கே இருக்க முடியல, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரியா போகிறான். ஜிமினுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. மன்னிச்சிரு பிரியா, உனக்கு துரோகம் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. ஆனால் என்னால் தானே அவன் உயிர் போச்சு. அதனால இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. ப்ளீஸ் மன்னிச்சிரு பிரியா, மன்னிச்சிரு. அப்படியே டைம் ஸ்கிப். லைக் இப்போது ஒரு 1 month ஆகிடுது. ஸோ இங்கே ஜங்குக்கும் நீங்களும் தான். உங்களுக்கு இப்போ வந்து க்யூர் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. கொஞ்சம் தான் காயாக இருக்குது உங்களுக்கு. அப்போது ஜங்குக் தான் செம்மையாக இருக்கான். செம்ம ஹேண்ட்ஸமாக. லைக் ஒரு 2 பட்டன் கழட்டி விட்டுட்டு, லைக் செஸ்டெல்லாம் தெரிகிற மாதிரி பிளாக் கோட் போட்டு, ஒயிட் ஷர்ட்டு, மேன்லியாக இருக்கான். அப்படியே அவன் ரெடி ஆகிட்டு எங்கேயோ ஒரு லைக் மீட்டிங்காக கிளம்பிட்டுருக்கான். இந்த லுக் ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பொறுமையாக படி இறங்கி வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்போ தான் சமைச்சு எடுத்து வந்துக்கிறீங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறான். உங்களை அப்படி பார்த்துட்டு வரான். நீங்கள் அப்படியே விழுந்துட்டீங்க. அப்படியே லைக் செம்ம செக்ஸியாக இருக்கான். அப்படியே அவன் கண்ணு பார்க்குற பார்வை எல்லாமே அவளை தாண்டா அந்த பொண்ணு ஃப்ளாட்டு அந்த மாதிரி வரான். ஒரு படி இறங்க உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ஏறிக்கிட்டே இருக்குது. என்னோட இவன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கான், இப்படிலாம் ட்ரெஸ் போடாதண்ணா கேட்குறானா? ஜோக்கு, என்ன மேடம், என்ன இது ட்ரெஸ்ஸு இப்படிலாம் போடாத. ஏன் போட்டா என்ன? இப்படிலாம் போடாத, எல்லா பொண்ணுங்களும் பார்ப்பாங்கள்ல. பார்த்தா என்ன? நான் உனக்கு தானே சொன்னோம். நீ எனக்கு தான் சொன்னோம். இருந்தாலும் வேறு யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பொசசிவாக இருக்கும். ஓ, உன் புருஷனை நீ மட்டும்தான் ரசிக்கணும், வேறு எந்த பொண்ணு பார்க்கக்கூடாது. எந்த பொண்ணு பார்க்கக்கூடாது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான், புரியுதா? நான் எவனையாவது பார்த்தேனா? இல்லை. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் யாரையும் பார்க்கக்கூடாது. ஓ அப்படியா மேடம்,
அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் அவுத்துட்டு உங்ககிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக வரான். மூச்சு காற்று உங்கள் மேலே படுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸு லைக் ஒரு இன்ச்சு தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டான். ஜங்கு என்ன பண்ணுற? என்னடா பண்ணுற? என் பொண்டாட்டியை ரசிக்கிறான். என்ன நீ ரசிச்சல, இப்போ நான் அவனை ரசிக்கிறேன். ஏய் நான் என்ன எப்படி இருக்கேன்? என்ன போய் ரசிக்கிறேன்ற? நீ எப்படி இருந்தாலும் சரி, என்ன போட்டிருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியை நான் ரசிக்க தான் செய்வேன். எதுவும் போடலைனாலும் சரி. டேய் குக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு அடி வைக்கிறீங்க. அடையப்பா, குக்கின்னு கூட்டு எவ்வளோ நாள் ஆகுது. இந்த ஒரு வார்த்தை கேட்க எத்தனை நாள் காத்திருந்தேன் தெரியுமா? திருப்பியும் கூப்பிடேன். குக்கி, ஐ லவ் யூ. லவ் யூ மட்டும் போதாது, இந்த குக்கிக்கு நீ வேணும். வேணும் அப்படி சொல்லிட்டு பவுட் பண்ணி சொல்கிறான். அதெல்லாம் முடியாது. உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுவேன். உனக்காக அந்த பொண்ணுங்கள்லாம் விட்டுட்டேன், மாஃபியா தொல்லாம் விட்டுட்டேன், இப்போ வந்து பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்ருக்கேன். உனக்காக எல்லாமே விட்டுட்டேன் பாரு, குட் பாயாக இருக்கேன். ஆனால் நீ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டுற. என்ன வேணும் சாருக்கு? நீ தான் வேணும். நானா எதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? உன்னை வச்சு எல்லாமே பண்ணுவேன். வா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிடுறான். டேய் ஜங்குக்கா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. லைக் அவன் தூக்கிட்டு மாடிப்படி ஏறான். டேய் உனக்கு மீட்டிங் தானே சொன்னேன், என்ன நீ? மீட்டிங்லாம் கேன்சல், அப்பே கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது கிளம்புனது எல்லாம் உனக்காக தான். உன்னை மயக்கணும் தானே நான் கிளம்பியே வந்தேன். இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எவனாவது போவானா? என் பொண்டாட்டி மட்டும் பார்க்க வேண்டியது எவன் பாப்பா? அதுக்கப்புறம் அவன் லைக் பெட்ரூம் கதை திறந்துட்டு உங்களை பெட்டில் போடுறான். ஜங்குக்கா பொறுமையாடா, முது வலிக்குது. நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையே, அதுக்குள்ளே முது வலிக்குதுன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஜங்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. இரு, உனக்காக முழு ஜங்குக்கா மாதிரி வரேன். அவன் கோட்டை கழட்டிட்டு லைக் அந்த டிஷர்ட் இருக்குல்ல, அது இன்னும் 2 பட்டன் தான் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுறான். டேய் என்ன பண்ணுற நீ? ஜங்கு இப்படிலாம் பண்ணனா நீயே ஸ்டாப்னு சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். ஓ எனக்கு அது தாண்டி பொண்டாட்டி வேணும். அப்படியே கிட்ட வரான். ஜங்கு வேணாம், எனக்கு வேணுமே. அதுக்கப்புறம் லைட்டாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருக்குது. அப்படியே உங்கள் லிப்ஸை டேஸ்ட் பண்ணுறான். லைக் உங்களை லோவர் லிப் அவன் லிப்ஸ்குள்ளே இருக்குது. அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். டேய் வலிக்குதுடா, டேய் ஒதுட்டு விட்றா ஜங்கு அப்படின்றீங்க. அவன் பிடிச்சி கடிச்சிட்ருக்கான். டேய் வலிக்குது ஜங்கு கொலிக்குது. அதுக்கப்புறம் பொறுமையாக விட்றா, அது ஸ்ப்ரிங் மாதிரி ஒட்டுது. டேய் வலிக்குதுடா, இங்கே பாரு ரத்தம் வருது பாரு. ஓ ரத்தம் வருதான்னு சொல்லி லைட்டாக லிக் பண்ணுறான். டேய் நீ என்ன வேம்பையராடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஸ்லேயே அடிக்கிறீங்க. ஆமாம் வேம்பையர், இன்னைக்கு எப்படி வேட்டையாட போகிறேன் பாரு. அதுக்கப்புறம் லைக் பேண்ட்டை கழட்டுறான். உங்களோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன செம்மையான ஹாட்டான மேக்கப் செஷன். நீங்கள் 2 பேரும் இப்போ லைக் பெட்ஷீட் போட்டு படுத்துருக்கீங்க. எப்படியும் நீ சாதிக்க வேண்டியது சாதிச்சிட்டல்லடா. ஆமாம் ஐயா அதில் கிங்கு தெரியும்ல. சரிங்க பாஸ், நீங்கள் தான் கிங்கு, நான் மேடாகவே இருந்துட்டு போகிறேன். ஓன் அப்படி சொல்லாத, நீ தான் என்னோட இளவரசி, என்னோட ராணி, எல்லாமே நீ தான். ஐ லவ் யூ ஓன். 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு கடல் பண்ணிட்டு தூங்குறீங்க. இங்கே அப்படியே ஜிம்மின் பார்ப்போம். ஜிம்மின் வீட்டில் இருக்கான். இப்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யார்? கதவு திறந்தா அவங்க சௌமியா நீங்களா? உள்ளே வாங்க. அதுக்கப்புறம் அவங்க உட்காடுறாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு? இந்நேரத்தில் என்ன இதா பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லை, என்னோட முடிவை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். என்னாச்சு? என்ன முடிவு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரியலி? ஆமாம், என் குழந்தைய நான் அனாதையாக்க விரும்பலை, அதனால தான்.
சரிங்க. சரி. அதுக்கப்புறம் லைக் இவங்களோட மேரேஜ் நடக்குது. ஜங்குக்கும் வயனும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இருக்காங்க. லைக் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. லைக் அவங்க ஃபர்ஸ்ட் நைட் வருது. அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. ஜிமின் பொறுமையா வரான். வந்துட்டு அந்த பொண்ணு கால் கிட்ட உட்காந்துக்கிட்டான். சௌமியா, இந்த கல்யாணத்தை நீ விரும்பி பண்ணியோ விரும்பாம பண்ணியோ, பட் அவனை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. உன் கண்ணிலேருந்து இனிமேலும் ஒரு துளி தண்ணி கூட வராது. புரியுதா? நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் செத்தா மட்டும்தான் நீ அழுகணும். மற்றபடி கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாட்டேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? அதுக்கப்புறம் அவன் போய் படுத்துடுறான். லைக் நீங்கள் அந்த பொண்ணு உட்காந்துருக்க சௌமியா, இப்போ எதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்? அந்த விஷயமே உனக்கு தெரியாதுல்ல. உன்னை கொல்றதுக்காக தான், உன்னை கொல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இன்னைக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன். இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன். அதுவும் வந்துடுச்சு. இன்னைக்கு கொன்னே ஆகுவேன் ஜிமின். என் தேங்க கொன்னது பழி வாங்கி ஆகுவேன். என் குழந்தை நானும் அனாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தேங்க கொன்னது பழி வாங்கி ஆகுவேன். அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து லைக் ஜிம்னா தூங்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கத்தி எடுத்து வந்து அவன் செஸ்ல குத்துறதுக்காக இப்படி எடுக்குது. அப்போது அவன் சொன்னதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. மன்னிச்சிடு, இனிமேலும் உன்னோட குழந்தைய என் குழந்தையா பார்த்துப்பேன். உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அதுக்கு நான் பொறுப்பு. அது மட்டும்தான் நடக்கும். அது எல்லாமே விழுது. நீங்கள் அப்படியே அந்த கத்தி எடுத்து வேகமாக தூக்கி போடுறீங்க. நோ நோ, என்னால் ஏன் அவனை கொல்ல முடியல? என் புருஷனை கொன்ன எதிரி தானே அவன். என்னால் ஏன் கொல்ல முடியல? ஏன்னா நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சௌமியா. நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. உங்கள் ஜிம்மின் எழுந்துட்டான். எனக்கு தெரியும் நீ என்னை கொல்லுவேன். எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொல்றதுக்காக தான் நான் அமைதியாக படுத்திருந்தேன். ஆனால் நீ கொல்லலை. ஆக்சுவலாக அவன் உள்ளே வரும்போதே அங்கே கத்தி வச்சுருந்ததை பார்த்துருப்பான். தெரிஞ்சான் தான் வேணுங்கன்னே அமைதியாக படுத்திருந்தான். லைக் கர்மான்னு ஒன்று இருந்திருந்தா அவனை கொல்லணுன்னு இருந்தால் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பான் அவனும். நீ கத்தி வச்சுருந்து நான் பார்த்தேன். என்னை கொல்லணும்னு நினச்சிருந்தா நீ கொன்று இருக்கலாம். ஆனால் நீ கொல்லலை. புரிஞ்சுக்கோ, நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அவன் அமைதியாக இருந்துட்டு என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா? அதுக்கப்புறம் அவன் ஹக் பண்ணிக்கிறா. ரியலி சாரி, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் நீ அவனை கொன்னுன்றதுக்காக தான் இந்த கோவத்தில் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்ட. அந்த மாதிரி பொண்ணு கிடையாது நீ. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என்னை காப்பாற்றணும்னு நினச்சல்ல. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உன் கேரக்டர் என்ன. நீ கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் தைரியமாக இருந்தேன். நீ கொல்லலை. ஐ லவ் யூ சௌமியா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜிமின். ஐ லவ் யூ. ஐம் சாரி, ரியலி சாரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்துட்டு லைக் ஜிமின் மடியிலே படுத்து தூங்குறா. இப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. லைக் அந்த பொண்ணும் வந்து ஜிமினோட செட் ஆகிடுச்சு. அவங்க 2 பேருக்குள்ளேயுமே லைக் இவங்க 3 மந்த் 4 மந்த் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே முடிஞ்சிருக்கும். லைக் இப்போ வந்து அவங்க மறந்து ஜிமின் கூட இப்போ நல்லாவே லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஒயனுக்கு கொஞ்சம் மாதம் கழிச்சு குழந்த பிறக்குது. ஸோ ஹாப்பி என்டிங் தான். ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சரங்கே.